செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு வீவ்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 18/10/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் மொத்தம் 30 நாள் ஐப்பசி மாதம். இதனுடைய பலன்கள், இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு கடகத்தில் உச்சமடைகிறார். சஞ்சாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஐப்பசி 4ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, ஐப்பசி 19 பௌர்ணமி திதி வருகிறதுங்க. அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் சனி பகவான், அவர் 2ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறார். வக்ரகதியில் இருந்தாலும் கடகத்தில் இருக்கும் குரு பார்வையால் வக்ர நிவர்த்தி பெறுகிறது. 2ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பது சிறப்பு. அப்போது இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் போய் நீச்ச பங்கம் பெற்று சிறப்பாக இருக்கிறார். ராகு கேது பிடியில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருப்பதால் ராகுவுக்கு குருவின் பார்வை இல்லை. கேது பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துல இருக்கிறதால கணவன் மனைவி மட்டுமல்ல, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன, 2 விஷயம் இருக்குது இந்த மாதம். இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, 10க்குடைய செவ்வாய் 10இல் ஆட்சி பீடம் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ தொழிலில் ஒரு அமோக வருமானம், அமோக வளர்ச்சி இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். நீங்கள் ஏனோ தானோன்னு கூட தொழில் பண்ணாலும் சரி, ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நடைபாதையில் கடைகண்ணி போட்டிருப்பீங்க, இல்லை வண்டி வாகனங்களில் சாமான்களை ஏற்றி போய் வியாபாரம் பண்ணுவீங்க. எதுவாக ஒரு கேஷுவலாக ஏதோ கடமைக்கு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி செய்வீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லா பொருளும் விற்று போயிடும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. பிகாஸ் இது ஒரு பண்டிகை மாதம் வேறு, அதனால் கமாடிட்டிஸ் நல்ல விற்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம், வருமானம் வருதுன்னு சொன்னாலே சந்தோஷம் சிறப்பாக இருக்கும். இரட்டிப்பு வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மகிழ்ச்சி கூட, குடும்பத்தில் மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், அமைதி, இது எல்லாம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, குதூகலம் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி பண மழை பொழியக்கூடிய ஒரு காலம். ஏன்னா 11க்கும் 2க்கும் ஆதிபத்தியம் பெற்று உச்சநிலை பெறுகிறார் குரு பகவான் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு ஒன்று.
நினைக்காதீங்க. பாருங்க, 10க்குடைய செவ்வாய் 10ல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ இந்த செவ்வாயினுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். பாருங்க, குரு பார்வை பெற்ற செவ்வாய் கும்பத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்கறதால செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன லேவாதேவி பண்ணீங்களோ அத்தனை பேருக்கும் லாபம் தான், சம்பாத்தியம் தான், சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் சார்ந்த பிரிவில் விவசாய துறையில் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். செங்கல், மணல், ஜல்லி இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் பொற்காலம், சாதிக்கும் நேரம், அற்புதமான மாதம். சுக்கிரன் ஆட்சி, குரு பகவான் புதனும் உச்ச நிலை வருகிறார், குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய அன்பர்கள், மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடைய பெரியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை இவங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரம். நல்ல சம்பாத்தியம் இருக்குமா, ரெகக்னேஷன் கிடைக்கும், ரெமுனரேஷனும் சிறப்பாக இருக்கும், ரெகக்னேஷனும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் வீடு கட்ட, வீடு வாங்க, மனம் வாங்க நிச்சயமாக நீங்கள் இந்த மாதத்தில் பயன்படுத்திப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்கார்ந்து பேசி நல்ல முடிவாக அமையக்கூடிய ஒரு நிலை. 7க்குடையவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், நீச்ச பங்கம் பெறுகிறார் சூரிய பகவான். ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரும், நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் வரும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படும். ராசியில் ராகு இருப்பதால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வாய்க்கும். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையும் இந்த மருத்துவத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பிஸி ஷெடியூலாக இருப்பீங்க. ஆனால் ஒரு ஆத்ம ரீதியாக சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வீடு வாசல் வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பழைய வீடாக வாங்கினீங்க அமையும். அது வாங்கினீங்கன்னா வாங்கி நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறது இல்லை அது சரி பண்ணிக்கிறது, ரிப்பேர் செலவெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக உங்களுக்கு சாதகமாக அமையும், அனுகூலமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொல்லலாம். இது 5 நாள் சந்திராஷ்டம் வருது. ஆரம்பத்தில் ஐப்பசி 2, 3, 4 மாத இறுதியில் 29, 30 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. அமிர்த ராகுவே நமக, ஓம் அமிர்த கேதுவே நமக 108 தடவை, ஓம் அமிர்த ராகுவே நமக 108 தடவை, ஓம் அமிர்த கேதுவே நமக சொல்லுங்கள். 1008 தடவும் சொல்லுங்கள். கவுண்டிங்லாம் பண்ணணும்னு அவசியம். நீங்கள் வாக்கிங் எங்கே நீங்கள் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும். ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறதால ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். நினச்சதை உடனே எடுத்து முடிக்கணும்னு முடிக்க மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.